ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். சூசைடல் தாட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் வருவங்கள்ல. நம்ம எல்லாருமே வந்து அதை கோ த்ரூ பண்ணியிருப்போம். அந்த தாட்ஸ் அப்பப்போ நமக்கு வந்திருக்கும். மேபி தேங்க்ஃபுல்லி அதை நம்ம ஓவர் கம் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் இப்போ அந்த ஃபேஸில் இருக்கலாம், அந்த தாட்ஸை பேட்டில் பண்ணிகிட்ருக்கலாம். அதை பேட்டில் பண்ணிகிட்ருக்க ஒரு சிலருக்கு கூட வந்து அப்பப்போ வந்து என்னால் நிஜமாகவே முடியல, இட் ஹஸ் பீன் வெரி ஹார்ட் ஃபார் மீ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க என்னை இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு லாஸ் எனக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஹெல்த் வைஸோ இல்லை கரியர் வைஸு, இப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு லைஃப் கொடுக்கும், இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூவாக லைஃப் எனக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு லிவ், எப்படியாவது இதை கோ த்ரூ பண்ணணுன்னு பார்க்குறேன். பட் அட்லீஸ்ட் சூசைட் பண்ணாவது எனக்கு அந்த ஒரு பீஸ் கிடைக்குமா, அட்லீஸ்ட் அங்கேயாவது என்னோடய பீஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையா கஷ்டமான தாட்ஸோ கஷ்டமான எமோஷன்ஸை சம்டைம்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம் இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதை பற்றி பேசுகிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் சம்திங் விச் ரியலி ஹேஸ் டு பி ஸ்போக்கன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி வந்து அந்த தாட்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து அதை பேட்டில் அவுட் பண்ணி இல்லை அதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணி வெளியே வர்றது, அண்ட் எப்படி நம்மளோட லைஃப்பை மறுபடியும் குவாலிட்டியை மாற்றுறது. ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேசவும் போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ லிசன் அண்ட் ஸ்டே டில் தி எண்ட், சரிங்களா? ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற முதல் விஷயம் வந்து, யூ டென்ட் கம் திஸ் ஃபார் டு குவிட். எஸ், யூ டென்ட் கம் திஸ் ஃபார் டு குவிட். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்தது வந்து இறக்கிறதுக்காக கிடையாது, ஒரு லைஃப்பை குவிட் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களுக்கு இப்போ ஒரு 17 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம், 12 வயசு கூட இருக்கலாம், 50 வயசு கூட இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்தது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான். நீங்கள் இப்போ குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும்ல. ஆல்ரெடி ஒரு பாதி கிணறு, முக்கால்வாசி கிணறு, எவ்வளவோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் இட். இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம வந்தது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாதுங்கல்ல. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளோட கஷ்டத்துக்கு காரணமானவங்களாம் சிரிச்சிட்ருக்காங்க, எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்காங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நாம் எதுக்குங்க சாகணும்? நாம் எதுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுக்கணும்? நாம் இவ்வளோ தூரம் வந்தது எதுக்கு? நம்மளோட லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்காக? இல்லை எதுவுமே பண்ணாமல் லைஃப்பில் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாமல், ஒரு சில ஹாப்பினஸ் எல்லாம் பார்க்காம, ஒரு சில ப்ளஷர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாமல் லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லைங்கல்ல. ஐ நோ திஸ் ஹாஸ் பீன் அ வெரி ஹார்ட் ஃபேஸ் ஃபார் யூ. ஐ நோ இது வந்து உங்களுக்கு மென்டலாக எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது, நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எவ்வளோ நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் டெய்லியும் தூங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சம்டைம்ஸ் லோன்லினஸில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சம்டைம்ஸ் அந்த நடந்த இன்சிடென்ட் உங்கள் மைண்டில் எப்படி ப்ளே ஆகுது. எனக்கு எல்லாமே புரியுது நண்பா, எனக்கு எல்லாமே புரியுது தோழி. பட் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது குவிட் பண்ணுறதுக்காக கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். கொஞ்சம் மனதைரியத்தை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகட்டும், இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ் போகட்டும், தயவு செஞ்சு அந்த டிசிஷனை மட்டும் எடுக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உங்களுக்கு. யூ வில் ஃபைண்ட் அட்லீஸ்ட் ஒன் ரீசன், ஒன் பர்பஸ், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குங்க. இட் கான் பி திஸ் வே ஃபார் எவர், இல்லைங்களா? இட் கான் பி டார்க் ஃபார் எவர். இதே மாதிரி வந்து எப்போவுமே இருந்துடாது. நாம் நினைக்கிறோம் இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது எண்டாக இல்லாமல் கூட இருக்கலாமே. மேபி ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் வரலாம், வேறு ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம், நம்ம லைஃப் வேறு ஒரு பாத்துக்கு போகலாம். யூ நெவர் நோ, இல்லைங்களா? நாம் நினைக்கிறோம் இது எண்டுன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எண்ட்ஸ் குட் ஜஸ்ட் பி அ நியூ பிகினிங்காக கூட இருக்கலாம், இல்லைங்களா? ஸோ லைஃப் வந்து ஒரு ஜேர்னி தாங்க. லைஃப் வந்து ஒரு ஜேர்னி தான். அண்ட் நம்ம லைஃபோட ஜேர்னியை நமக்கு முடிச்சுக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமனாக பிறக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்பவே பிளஸ்டாக இருந்திருக்கணும். ஏதோ ஒரு பேர்டாக, ஏதோ ஒரு கேட்டாக, ஒரு டாகாக பிறந்திருக்கலாம். பட் ஒரு சின்ன லைஃப் ஸ்பேனு, பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு தெரியாது, 6 சென்சஸ் கிடையாது, ட்ரீம்ஸ்னால் என்னென்னு தெரியாது, பேஷன்னா என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வரோம், ஓகே, சாப்பிட்றோம், ப்ரொலிஃபரேட் பண்ணுறோம், சும்மா ஜாலியாக நம்ம ஓனர் கூட இது பண்ணுறோம், நாமளும் சாகிறோம். அது இல்லையே லைஃப், அது இல்லையே லைஃப். எவ்வளவோ கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. வி ஷுட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக, அவ்வளோ ஹாப்பியாக, பிடிச்ச விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு, லைஃப்பை செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, இதையும் தாண்டி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். இதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு செம பர்பஸை எடுத்துகிட்டு முன்னின்று வாழ்ந்து காமிக்கணும்.
சரிங்களா? ஸோ திஸ் லைஃப் இஸ் அ பிளெஸ்ஸிங் and this life is a beautiful opportunity and we are not here to quit and we are not here to give up. Let me make that very clear. சரிங்களா? அண்ட் நான் சொல்ல நினைக்கிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து find at least one reason to live. Yes, find at least one reason to live. வாரணமாயிரம் படத்தில் சூர்யாவுக்கு வந்து மேக்னாவை இழந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப அழுது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது வந்து ஏர்போர்ட்டில் ஒருத்தரை சந்திப்பாங்க. சும்மா யதார்த்தமாக யூஎஸ்லேருந்து திரும்பி இந்தியா வரச்ச வந்து சந்திப்பாங்க. அண்ட் அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு அவங்களோட பேர் ஞாபகம் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அப்போ அவர் சொல்லுவார் சூர்யா கிட்ட, எனக்கு புரியுது சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்லாம் கொடுத்துட்டு, ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடி சூர்யா, ஏதாவது ஒன்று இருக்குமே சூர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று இருக்குங்க, ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு ரீசன். இதுக்காக நம்ம வாடுவோம். நம்ம சாகிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். சாகிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும்போது வந்து வாழ்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கக்கூடாதா? அந்த ரீசனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாதா? என்ன யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு ரீசன் நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், நமக்கு சின்ன வயசில் இருந்த ஒரு சின்ன கனவாக இருக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், நம்மளோட ஒரு ஆசையாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம், நம்ம கிட்டாக இருக்கலாம், நம்மளோட ஒரு பெட்டாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அது ரொம்ப சில்லியான ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கலாம். அந்த ஒரு ரீசனை எப்படியாவது கண்டுபிடிங்க. சம்ஹவ் ஹோல்ட் இட் ஸ்ட்ராங். மூழ்குபவனுக்கு துரும்பும் துடுப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துரும்பு மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்ஹவ் அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, இல்லை நான் குவிட் பண்ண மாட்டேன், சம்ஹவ் ஐ கெட் த்ரூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டஃப் ஃபேஸ், அவ்வளோதாங்க. லைஃப்பில் வந்து நான் ஃபேஸஸாக தான் பார்ப்பேன். ஓகே, இந்த ஃபேஸில் வந்து ஓகே நமக்கு கரியர் முக்கியம், இந்த ஃபேஸில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு பேட் ஃபேஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு குட் ஃபேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ லுக் அட் லைஃப் ஆஸ் ஃபேஸஸ் தான். ஸோ நாமளும் குட் ஃபேஸ்லாம் பார்த்துருப்போம், பேட் ஃபேஸஸும் பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு டஃப் ஃபேஸ் தான். ஒரு டஃப்பான 3 மாதம், டஃப்பான 6 மாதம், இல்லை டஃப்பான 1 வருஷம் அட் த மேக்ஸ். பட் இந்த ஒரு ஃபேஸை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயும் விடியல் வரலாம். ஆர் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சிம்பிளான, ஒரு மினிமலிஸ்டிக்கான, யாருமே இல்லாமல் எங்கேயோ ஒரு தூரத்தில் போயிட்டு நம்ம பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் எடுத்துக்கிட்டு, ஓகே நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கேன், என்னோடய லைஃபோட பர்பஸ் இனிமேல் என்னவாக இருக்கும், இனிமேல் எந்த பொண்ணுக்கும் ஹராஸ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஐம் கோனா பி அன் எக்ஸாம்பிள். அதுக்காக நான் ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ண போகிறேன், இந்த கம்யூனிட்டிக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன். இத்தனை வருஷமாக வந்து எங்கள் கம்யூனிட்டியில் இருக்க பீப்புளுக்கு இதுக்கு பேசிக் நீட்ஸ் கூட கிடைக்கல, இத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தினால கஷ்டப்படுறாங்க, நம்ம சொசைட்டியில் நிறையா விஷயங்கள் சரியாக இல்லை, நான் போய் வெட்டியாக சாகிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த பர்பஸை எடுத்துகிட்டு அதுக்காவது வாழவுனே. சம்ஹவ் ஃபைண்ட் சம்திங். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. அண்ட் அந்த ஒரு விஷயமே உங்களை இந்த ஒவ்வொரு வாரமாக கொண்டு போகும், ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் உங்களை கொண்டு போகும். அண்ட் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயங்கள் ஆறும், கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் வில் ஹேப்பன் அண்ட் யூ வில் எவென்ச்சுவலி ஃபர்கெட் இட் அண்ட் யூ வில் தேங்க் யுவர் செல்ஃப் தட் யூ டிடன்ட் மேக் தட் டெசிஷன். சரிங்களா? சோகத்தால் எதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியாக பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடுவோம் அப்படின்னு ஒரு அழகான பாடல் வரியே இருக்குல்ல. அதான் நான் சொல்கிறேன், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்துருவோமே. என்ன சொல்கிறீங்க? ஸோ எஸ், இதுக்கு மேலே எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ப்ளீஸ், எனக்காக அந்த டெசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ட்ரூ சோல், ஒரு பியூர் சோலாவது இருக்கும். சரிங்களா? தைரியமாக இருங்க. அண்ட் ஒரே ஒரு குட்டி டிப் பிஃபோர் ஐ எண்ட். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கான்ஷியஸாக யோசித்து ஒரு சிலர் இந்த மாதிரி சூசைட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் அதை பற்றி யோசிச்சு கடைசியில் ஒரு நாள் எடுப்பாங்க. ஒரு சிலர் இம்பல்சிவாக டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், எமோஷனாக டக்குன்னு எடுத்துகிட்டு ஏதாவது கட் பண்ணிக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து டக்குன்னு பண்ணிவிடுவாங்க, ரொம்ப யோசிக்காமல், இம்பல்சிவாக, எமோஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நான் எடுக்க சான்ஸ் இருக்குது, ஆர் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நான் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வந்து பக்கத்தில் ரீச்சபிள் ஹைட்டில் வச்சுக்காதீங்க. ஒரு ரோப்போ இல்லை இந்த மீன்ஸ் எல்லாம் வந்து பாசிபிள் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. தூக்கி கூட அதை எரிஞ்சிருங்க, அது உங்கள்கிட்ட வேண்டாம். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் 5-10 minutes. உங்களோட பிரெயின் மைண்டு கொஞ்சம் காம் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த தாட் போயிடும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன? a long and beautiful life. And also try to surround yourself with humans. முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்காதிங்க அந்த ஃபேஸில். ஏதாவது ஒரு ரூம்மேட்டு, ஒரு கசின்னு, ஒரு ஃப்ரெண்டு, சம்ஹவ்
அந்த ஃபேஸில் அவங்க கூட இருங்க. அண்ட் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. உங்களை சுற்றி மனுஷங்க இருப்பாங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நீங்கள் ஈஸியாக எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வேறு எதுவும் இல்லைங்க, ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க அண்ட் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரிங்களா? அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ ப்ளீஸ் இந்த எபிசோடை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஸ்டோரிஸில் ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க. யூ நெவர் நோ இது யாருக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்கள் கூடயே இருக்க ஒருத்தர், உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு ட்ராமா கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ யூ நெவர் நோ. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் அப்பப்போ வருதுன்னா ப்ளீஸ் இந்த எபிசோடை அடிக்கடி கேளுங்க. அண்ட் உங்களோட ப்ராப்ளம் பற்றி கொஞ்சம் ஓப்பனாக வெளியே பேச ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னவாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம். ஸோ எஸ், நாம் ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பை பாய்.